இருக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி உற்சாகமாய் சொல்லுங்களேன். அவருடைய வார்த்தையை கேட்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கு? நான் இன்னைக்கு வந்தது அவருடைய வார்த்தையில் திருப்தி ஆகணும். கர்த்தர் என் மனதில் ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை வைத்து என்னை கர்த்தர் நடத்தணும். ஒரு மாதமும் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற ஈவாக இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த புதிய மாதத்தை நம்ம பார்க்குறோன்னா தேவன் மகிமையானதை கர்த்தர் செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும், தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தர் நம்மை சிறந்த பாதையில் நம்மை நடத்துகிறார், சிறந்த வழியில் நம்மை நடத்துகிறார். அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் மேலாக இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டுடைய தயவு தான் நம்ம இம்மட்டுமாய் கரம் பிடித்து இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் நம்மை நடத்திருக்கு. இந்த மாதத்தில் வாக்குத்தத்தத்துக்காக ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவன் என் உள்ளத்தில் ஒரு காரியத்தை இன்றைக்கு வார்த்தையாக கொடுத்தது உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க. உபாகம் எழுதின புத்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமும் 31:8. கர்த்தாவே, கர்த்தத்தாமே, வாசிப்போம். கர்த்தத்தாமே உமக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னுடனே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாமலும் கலங்காமலும் வேண்டாம் என்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நல்ல ஒரு வாக்கு தத்தம் பாருங்கள். ஆண்டவர் இந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் படிக்கணும். கர்த்தத்தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அல்லேலூயா, அவர் உன்னோடே இருப்பவர். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதனால் நீ என்ன செய்யாத? பயப்படவும் கலங்கமும் வேண்டாம், அல்லேலூயா என்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நல்ல ஒரு வார்த்தை. ஆண்டவர் இந்த வார்த்தையை அருமையான மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தமாய் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் இந்த வார்த்தையை யாருக்கு சொல்லப்படுகிறதா? மேல் வசனத்தை வாசிங்க. மேல் வசனம். பின்பு மோசே யார? யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு தினமனதா இரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்களை சுதந்திரிக்கும்படி செய்வார் என்றார். அல்லேலூயா. சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லாரு, கர்த்தத்தாமே உனக்கு முன்பாக போவார். ரமீன் சொல்லுங்களேன். யாரை பார்த்து சொல்றார்? யோசுவாவை பார்த்து இந்த வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார். யோசுவா என்றால் யெகோவா என் ரட்சிப்பு என்ற அர்த்தமா? ரமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோசுவா என்றால் என்ன அர்த்தமா? அந்த பேருக்கு யெகோவா என் ரட்சிப்புமானவர். அல்லேலூயா. இந்த யோசுவாவுக்கும் பழைய ஏற்பாட்டில் யோசுவா, புதிய ஏற்பாட்டில் ஜேசுவா, இயேசுவை இன்றைக்கு இயேசுவுக்கு இன்றைக்கு பாருங்கள் ஹீப்ரு வார்த்தையில் என்ன பேர்னா இயேசுவா. அல்லேலூயா. இயேசுவா என்பதுக்கு அர்த்தம் என்னன்னா இயேசு நம்முடைய இரட்சகர் என்ற அர்த்தமா? அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அருமையான இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் நம்முடைய சபைக்கு பார்த்து சொல்கிறாரு, கர்த்தத்தாமே உனக்கு முன்பாக போகிறவர். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தத்தாமே உனக்கு முன்பாக போகிறார். நல்லா கவனிங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த மாதத்தில் உனக்கு முன்பாக நான் என்ன செய்ய போகிறேன்? போக போகிறேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நமக்கு முன்பாக ஆண்டவர் போகிறார். அல்லேலூயா. போகிறது மாத்திரம் இல்லை, அவர் உன்னோட கூட இருப்பார். இதில் பாருங்கள், இந்த வாக்கு தத்தத்தில் ஒரு காரியத்தை நம்ம கவனித்து பார்க்கணும்னா ஊர்ஜிதமாக சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? கர்த்தத்தாமே உன்னோடு கூட என்ன செய்வார்? இருப்பார். அல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதன் நீ பயப்படவோ கலங்கவோ வேணாம். இந்த மாதிரி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உனக்காக போவேன், நான் உனக்காக யுத்தம் செய்ய போகிறேன், நான் உனக்காக பேச போகிறேன், நான் உனக்காக சகலவற்றையும் நேர்த்தியாக செய்ய போகிறேன், நான் உனக்காக காரியங்களை மாறுதலாய் முடிய செய்ய போகிறேன். ஆண்டவர் சொல்லாரு, ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் யோசுவா தன்னுடைய ஜனங்களை கொண்டு செல்லனா பல சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் யோசுவாவுக்கு இந்த ஊழியத்தை மோசே வசனம் சொல்லி நீங்கள் அதிகாரத்தை வாசினா இதுக்கப்புறம் மோசேக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. வயசான இந்த காலத்தில் தான் சொல்கிறாரு, இப்போது இந்த ஊழியத்தின் தரிசனம் யார் மேலே வருது?
யோசுவா மேலே வருது. இந்த யோசுவாவை பார்த்து மோசே சொல்கிறாரு, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக என்ன செய்வார், நீ எங்கே போனாலும் பயப்பட தேவையில்ல. வராமின்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன சொல்லாரு, நீ எங்கே போனாலும் பயப்பட தேவையில்ல. யோர்தானை குறித்தோ, எமோரியர்களை குறித்தோ, சீக்கியர்களை குறித்தோ, இந்த பூமியில் உனக்கு குரோதமாக நிற்கிற ராஜாக்களை குறித்தோ, இதுக்கப்புறம் வருகிற அது செங்கடலாக இருந்தாலும் சரி, யோர்தானாக இருந்தாலும் சரி, எரிகோவாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, எவ்வளவு இன்றைக்கு படபலம் பறைத்த ராஜாக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீ என்ன செய்ய தேவையில்ல, பயப்படவோ கலங்கவோ அவர்களை குறித்து இன்றைக்கு நீ கலக்கமடைய ஒரு காரியமும் தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னு சொல்கிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்னால் போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உனக்கு முன்பாக போனார்னா, ஒரு வசனம் சொல்லுகிறது, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 54:2. பேசலாம். 55:2 சாரி 45:2 சாரி 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் என்ன செய்வேன், செவையாக்குவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன சொல்ல, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் என்ன செய்வேன், செவையாக்குவேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார். ஏன் போகிறார் ஆண்டவர், எனக்கு முன்பாக ஏன் இருக்கிறார்? தாவீது சொல்றார், கர்த்தர் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறபடியினால நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறபடியினால நான் ஒரு நாளும் தள்ளாடி விழுவதில்லை. வராமன்னு சொல்ல, நல்லா கவனிங்க. முன்னால அல்லேலூயா, எனக்கு முன்பாக என்ன இருப்பது, எனக்கு முன்பாக எது ஓடிக்கொண்டிருக்கிறது, எனக்கு முன்பாக யார் இருக்கிறார் என்பதை நம்ம கவனிக்கணும். இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னால் யார் இருக்கிறான்னு சொல்கிறாருன்னா கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ போகிறதுக்கு முன்னால் அவர் போவார். வராமன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போவார். யோசுவாவை பார்த்து சொல்றார், நீ எதற்கும் பயப்பட தேவையில்ல. அதுக்கப்புறம் சொல்றாரு, அவர் உன்னோடு கூட என்ன சொல்றாரு, சத்தமா சொல்லுங்களேன், யார் கூட இருக்கிறார் ஆண்டவர், உன்னோடு கூட யார் இருக்கிறது இந்த மாதம், கர்த்தர் உனக்கு முன்பாக போவார், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுக்கப்புறம் சொல்றாரு, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எவ்வளவு அருமையாக இந்த வார்த்தையை ஒரு ஊழியக்காரர்களை ஊக்கப்படுத்தும்படியாய், உற்சாகப்படுத்தும்படியாய், அந்த ஊழியக்காரர்களை ஊந்து தள்ளும்படியாய் மோசே யோசுவா பார்த்து சொல்லார். இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நம்முடைய பரிசுத்த கன்மலை திருச்சபையில் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறாரு, நீங்கள் பயப்பட தேவையில்ல, கலங்க தேவையில்ல, புலம்ப தேவையில்ல, நடுங்க தேவையில்ல, இதை குறித்து எந்த காரியத்தை குறித்து யோசிக்க தேவையில்ல. ஆண்டவர் சொல்லார், நீங்கள் போகிறதுக்கு முன்னால் நான் போவேன். அல்லேலூயா. அவர் போனார்னா வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு முன்பாக போய், ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு முன்னால் அவர் போயிடுவாராம். சத்தமா சொல்லுங்களேன். நீ எங்க போறியோ, நீ எந்த இடத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறியோ, நீ எந்த இடத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறியோ, இது எப்படியாய் முடியுமோ, எப்படியாய் இந்த காரியம் நடக்குமோ என்று நம்முடைய இருதயத்தில் கலக்கமோ பயமோ இருந்தா, ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு முன்னால போயிடுவேன். அல்லேலூயா. அங்கே கோணலும் ஆணலுமாக இருக்கலாம், கரடும் மேடுமா இருக்கலாம், பள்ளத்தாக்கு நிறைந்ததாக இருக்கலாம், ஆனால் இயேசு போயிட்டாருனா, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உனக்கு முன்னால் இயேசு போயிட்டாருனா ஆண்டவர் சொல்றார், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாதம் கர்த்தர் எனக்கு முன்பாக போவார்? அல்லேலூயா. சில பேர் பாருங்க, கர்த்தரையே ஓவர்டேக் பண்ணி ஓடுறோம். அல்லேலூயா. யாரை ஓவர்டேக் பண்ணி, ஆண்டவரே நீ எனக்கு பின்னால் வாரும். அல்லேலூயா. நான் என்ன செய்கிறேன், முன்னால் போகிறேன். அப்படி ஓடுறவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பள்ளத்தாக்கில் விழுந்து கிடப்பாங்க. கரடுமேறான பாதை, கடுமையான பாதை, முட்கள் நிறைந்த பாதையில் சில நேரம் நம்ம என்ன செய்யுதுன்னா, வசனம் சொல்கிறது, நோவாவோ கர்த்தரோடு கூட என்ன செஞ்சிருந்தாலா, சஞ்சரித்து இருந்தான். ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, நோவா வாக்கிங் வித் காட். அல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது, கர்த்தரோடு கூட நடக்கிறான். கர்த்தர் முன்னால போறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை முன்னால வைக்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை முன்னால வைக்கிறான், அவர் சொல்லுகிற பிரமாணங்களை முன்னால வச்சு நோவா பின்னோக்கி போகிறார். ஒரு ஆமீன் சொல்ல. நம்மளும் என்ன செய்யறோம்னா, வசனத்தை பின்னால வைக்கிறோம். அல்லேலூயா. என்ன பண்ணுகிறோம், நம்முடைய வாக்குதத்தை, கர்த்தர் கொடுத்த வாக்குதத்தை பின்னால வச்சிடுறோம். அல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஜெபம் எல்லா அனுபவங்களெல்லாம் பின்னால் வச்சுட்டு நம்ம முன்னால் போயிட்டு அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு முன்பாக போகிறதுக்கு நம்ம விடணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், எனக்கு பின்னே வா, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன். மாற்ற எப்போ வரேன்னா அவர் முன்னால் போனாதான். இன்னைக்கு அவரை விடுறதே கிடையாது. அவர் செய்ததெல்லாம் நம்ம செய்கிறோம். அல்லேலூயா. அவர் இன்றைக்கு தர வேண்டியதெல்லாம் நம்ம எங்கன்னா பொறாஞ்சி ஆராய்ஞ்சி என்ன செய்கிறோம், உருவாக்கி வச்சுக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அவர் முன்னால் போனாதான் கோணலானது செவ்வையாகும். இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறார், நீ அவரை முன்னால் விடு. அல்லேலூயா. அவரை உனக்கு முன்பாக நிறுத்து. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் முன்னால் இருந்தாதான் அல்லேலூயா கோணலானதெல்லாம் செவ்வையாகும். நல்லா கவனிங்க. நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா, ஆண்டவரை முன்வைக்கிறது இல்லை, அவருடைய பிரசன்னத்தை முன்வைக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்லார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் கடந்த நாட்களில் கிளை சபையில் ஒரு வார்த்தையை கொடுத்தேன். அல்லேலூயா. அவருடைய சமூகம் முன்னால் போனால் தான் நம்ம பாதுகாப்பாக இருக்கும். போன மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை என்ன செய்வார், ரெட்டிப்பான சமாதானத்தினால் என்ன செய்வார், உன்னை பூரண சமாதானத்தினால உன்னை காத்துக்கொள்வார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மளை எப்போ பாதுகாப்பார், கர்த்தர் நமக்கு எப்போ இன்றைக்கு பாருங்கள் அவ்வளோ ஒரு செக்யூரிட்டியை கொடுப்பார்னா அவர் முன்னால் போனாதான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், ஒரு பிரைம் மினிஸ்டர் போகிறாருன்னா அவருக்கு முன்னால் 10 கார் போகுது. அவர் வரத்துக்கு முன்னால் அந்த ரோடை என்ன செஞ்சுறாங்க, சரி பண்ணிடுறாங்க, சீர்படுத்தி. ஒருவேளை பள்ளமும் மேடும் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, கடகடன்ட்டு அந்த துப்புரவு தொழிலாளிகளை வச்சு பள்ளத்தெல்லாம் மூடி 2 சைடும் பீச்சிங் பவுடரை கொட்டி 10 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டருக்கு ஒரு போலீஸை நிறுத்தி. அல்லேலூயா. அவர் போகிறதுக்கு முன்னால் 2 காரு, அவருக்கு பின்னால் ஒரு ஆம்புலன்ஸு, ஒரு போர்ட்டல், ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸு, இன்றைக்கு பிளாக் கேட்ஸுன்ட்டு ஒரு பெரிய பாதுகாப்போடு என்ன செய்கிறார், ஒரு சிஎம்ஓ சரி, ஒரு பிஎம்ஓ சரி, ஒரு பாதுகாப்போடு கூட போகிறாங்க. அல்லேலூயா. போகிறாங்களா இல்லையா? எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? பார்த்துக்கிறீங்களான்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் அவங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க? ஏன் இவ்வளோ பாதுகாப்பு? அவர் இந்த தேசத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர். அவர் இந்த தேசத்தில் ஒரு முக்கியமான நபர். யார்? முக்கியமான நபர், பாதுகாக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அதனால் அவருடைய உயிருக்கு எந்த சேதமும் வராதபடி இவ்வளவு பேர் முன்னால் போகிறாங்க, இவ்வளவு பேர் அவருக்கு பின்னால் போகிறாங்க, இவ்வளவு பேர் அவரை சுற்றிலும் இருக்கிறாங்க. இன்றைக்கு துப்பாக்கி வைத்து கொள்ளுகிறாங்க, யாருமே அவரை இன்றைக்கு பார்க்கக்கூடாதபடி சுற்றி கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு பாதுகாப்பு. ஏன்னா அவர் முக்கியமானவர். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அவரை காட்டிலும் நீங்கள் முக்கியமானவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்பாக போகிறேன். மனுஷன் முன்னால் போய் இவ்வளோ வழியை ஆயத்தப்படுத்துகிறாருன்னா, ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்காக உனக்காக நான் முன்னால் போகிறேன். அப்போ நீ எவ்வளோ முக்கியம் பாருங்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப முக்கியமான ஆள். ராமின் சொல்லுங்களேன். ஏன்னா உங்களுக்கு பரலோகம் முன்னால் போகுது. ராமின் சொல்லுங்களேன். உங்களுக்கு எந்த போர்ட்டல் முன்னால் போகுதுன்னா பரலோகம் முன்னால் போகுது. அல்லேலூயா. பரலோகம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. பரலோகம் உங்களுக்கு கோணலான காரியங்களை செவ்வைப்படுத்தி ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதம் கல்லில் இடராதபடி நான் உங்களுக்காக தூதர்களை கட்டளையிடுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அப்போ பாருங்க, இந்த பூமியில் நம்ம ஆண்டவர் நம்மை முக்கியப்படுத்துகிறதால தான் சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக போகிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு முன்பாக போகிறேன். அவர் முன்னால் போனார்னா நான் சொல்லுகிறேன், எரிகோகள் தகர்த்து விழும். ராமின் சொல்லுங்களேன். பிரயாயத்து ஓடி வருகிற யோர்தானா இருந்தாலும் குவியலாய் நிற்கும். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருக்கு உன்னுக்கு முன்னால் போனானா எதிரிங்க, நீ போய் யுத்தம் பண்ணவே தேவையில்லை, எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிவார்கள். ராமின் சொல்லுங்களேன். அவர் முன்னால் போனார்னா அவருடைய சமாதானம் உனக்கு பின்னால் இருக்கும். ராமின் சொல்லுங்களேன். அவர் முன்னால் போனார்னா உனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உடையும். அவர் முன்னால் போனார்னா, அதனால தான் இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் மீகால ஒரு வசனத்தை வாசிக்கும், தடைகள் உடைக்கிறவர் உனக்கு முன்பாக. அந்த வசனத்தை வாசிங்களா, மீகா 2:16 வாசிங்கம்மா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து
கடந்து போவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? கோணலானவைகளை செவ்வையாக்குறாரா. அதுக்கப்புறம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்பாக போய் உன்னோடு கூட இருப்பேன். அதுக்கப்புறம் சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, எதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பாருங்கள். அதனால தான் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ விட்டு வெளியே வரும்பொழுது ஆண்டவர் மோசேவை பார்த்து சொல்கிறார், போ இந்த ஜனங்களை நான் ஆராதிக்க அனுப்பிச்சிட்டேன்னு. பார்வோனுடைய இருதயம் லெகுவாகி அனுப்புகிறான். அல்லேலூயா. அனுப்பிச்சு அவங்க முன்னேறி போய்கொண்டே இருக்கும் பொழுது அவங்க ஒரு பெரிய தடையை பார்க்க, கடக்க முடியாத அளவுக்கு எது தடையாக இருக்கு சொல்லுங்களேன்? செங்கடல். எது தடையாக இருக்கு? செங்கடல். ஒரு பெரிய கடல் நிற்குது. பின்னால் யார் வருது? பார்வோனும் அவருடைய சேனையும் முழு ரதத்தையும் பூட்டி கொண்டு வரான். அல்லேலூயா. இப்போ இவங்க முன்னோக்கி போனோன்னா எதை கடந்து போனோம்? கடலை கடக்கணும். தடையாக இருக்கு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லாரு, மோசேயை பார்த்து சொல்லாரு, அல்லேலூயா, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பாருங்க, உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது. என்ன வந்தது? கோவம் வந்தது. ஒரு தடையை பார்த்தா, சில பிரச்சனையை பார்த்தா சில பேர் கோவம் வந்துடும். அல்லேலூயா. சோர்ந்து போயிடுவாங்க, தளர்ந்து போயிடுவாங்க. ஆண்டவரை நிறைய என்ன செய்வாங்க? ஒரு தடை வந்துட்டோமே, ஒரு காரியம் சம்பவிச்சுட்டோமே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கடந்த நாட்களில் கூட ஒரு சாட்சி கேட்டோம். என்னுடைய மனைவி திடீர்னு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த போது கால் ரொம்ப பெருசாக விழுங்கிடுச்சு. அல்லேலூயா. வர அடுத்த நாள் எதில் நிற்கணும்? ஆராதனையில் நிற்கணும். இது ஒரு தடையாக வந்துடுச்சு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அதனால நம்ம ஐயோ ஆராதனை நிற்க போய் இப்படி ஒரு காலில் ஒரு பலவீனம்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிட்டோன்னா, அல்லேலூயா, இந்த பலவீனத்துக்கு சுகம் வராது. நான் சொல்லுகிற தடைகள், போராட்டங்கள், ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் மனிதர்களால் நமக்கு உபத்திரம் வரும், வியாதியினால் நமக்கு உபத்திரம் வரும். இன்றைக்கு பாருங்கள், சேதப்படுகிறதுனால உபத்திரம் வரும். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் பலர் செய்யாத காரியத்துக்காக நமக்கு விரோதமாக எழும்பி நம்ம உபத்திரப்படுத்தும்படியே பல காரியங்களை செய்வாங்க, தடையாக நிற்பாங்க, உபத்திரவமாக நிற்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நமக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அவர்களுக்கு நீ என்ன செய்யாத? பயப்படாத. அல்லேலூயா. மோசேயை பார்த்து அதான் சொன்னார், நீ திரும்பி பார்க்குற இந்த எகிப்தியனை நீ என்ன செய்ய போகிறதில்ல. இன்னைக்கு நீ பார்க்குற எகிப்தியனை, சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன், தடை வந்தாலே சோர்ந்து போயிடுறோம், உடைஞ்சு போயிடுறோம், வியாகுலப்பட்டு போயிடுறோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். நிறைய நேரத்தில் அதில் நம்ம என்ன செய்கிறோம்? பின்மாறி போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறாரா? கடந்து போகிறார்கள். அவருடைய தடைகள் நீங்கி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்கிறார், அவர் உனக்கு முன்னால் போனார்னா, உன்னை கடந்து போனார்னா, எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் அந்த தடை உடையும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு கல்லறை வழியாக அப்படியே நடந்து போகிறாரு. அல்லேலூயா. எங்கே போகிறாரு? அங்கே பிசாசு பிடிச்சவன், வஸ்திரம் தெரியாத இருந்தவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அவர் அப்படி போன உடனே பிசாசு பிடிச்சவன் என்ன செய்கிறான்? அல்லேலூயா. அத்தனை நாள் வியாதியிலும் அவனை வசனம் சொல்ல, அவனை அலக்கழிக்கும், நுரத்தள்ளி அவன் வாழ்க்கையில் இன்றைக்கு வஸ்திரம் இல்லாத இயேசு அப்படி போனார், சுகமாயிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அவர் போனாலே ஒரு சுகம் நடக்கும், அவர் வந்தாலே சுகம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் எதெல்லாம் தடையாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே தடைகளை உடைக்கிறேன், ஆண்டவர் எனக்கு முன்பாக போங்கப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது என்ன தடையாக இருந்தாலும் சரி, அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் போனீங்கன்னா சுகம் கிடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. அப்போது மோசே என்ன செய்கிறாரு? செங்கடல் நிற்குது. ஆண்டவர் சொல்கிறார், உன் கையில் என்ன இருக்குது? கோல் இருக்குது. ஆண்டவர் சொல்ல, எடுத்து பிளந்துருன்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, ஒரு கடலை பிளக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் போனார்னா நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். என் ஆண்டவர் நினச்சா எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் அவர் உடைப்பார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆண்டவர் போறாரு. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் செங்கடலை வட்டாந்தரையை கடக்கிறது போல கடந்தார்கள். ஏன்னா அவருக்கு முன்பாக போனது கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், உனக்கு முன்பாக கர்த்தர் போனார்னா நீ பேசவே தேவையில்ல.
ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ யுத்தம் பண்ணவே தேவல, நீ அவர்களுக்காக பிரயாசப்படவே தேவல. அவருக்கு முன்னுக்கு முன்னால் போயிட்டான்னா எதெல்லாம் கோணலாக இருக்கோ அதெல்லாம் செவ்வைப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதெல்லாம் கரடு முரடாக இருக்கிறதோ அதெல்லாம் சமமாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடையெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இன்னைக்கு நிறைய தடைகள் இந்த மாதத்தில் இருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்ல, தடையை உடைக்கிறவர் உனக்கு முன்பாக போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் கை குத்துட்டு சொல்லுங்க, இந்த மாதம் தடையெல்லாம் உடையும், உனக்கு முன்பாக கர்த்தர் போகிறார். விசுவாசித்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. எவ்வளவு தடையா இருந்தாலும் என் ஆண்டவர் உடைப்பார். ஒன்னே ஒண்ணுதான், உனக்கு முன்னால் நீ ஆண்டவரை பின்னால விட்டுட்டு அல்லேலூயா நீ முன்னால ஓடனா தடை உடையாது, இன்னும் தடை பெருசாகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா நீ என்ன செய்யணும்னா அவருக்கு பின்னால போகணும். ஒரு பாடலுக்கு, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். எப்படி போயான்? பின்னோக்கி நான் சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. அல்லேலூயா. இயேசுவின் பின்னே. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா உலகம் தான் முன்னால் இருக்கு. இயேசுவை பின்னால் வச்சுட்டு உலகத்தை முன்னால் வைக்கிறாங்க. இயேசுவை பின்னால் வச்சுட்டு சூழ்நிலையை முன்னால் வைக்கிறாங்க. இயேசுவை பின்னால் வச்சுட்டு வியாதியை முன்னால் வைக்கிறாங்க. இயேசுவை முன்னால் வச்சுட்டு மனுஷர்களை என்ன செய்கிறாங்க? முன்னால் வச்சுட்டு கலக்கம், போராட்டம், உபத்திரம், வியாகுலம், பிரச்சனைகள், கடன்கள், தரித்திரங்கள் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா நம்ம நிறைய நேரத்தில் நமக்கு முன்பாக என்னத்தை பார்க்கிறோம்? பிரச்சனையை பார்க்கிறோம். நமக்கு முன்பாக என்னத்தை பார்க்கிறோம்? மனுஷனை பார்க்கிறோம். நமக்கு முன்பாக என்னத்தை பார்க்கிறோம்? தடையை பார்க்கிறோம். நமக்கு முன்பாக நம்ம என்னத்தை பார்க்கிறோம்? நிறைய நேரத்தில் சூழ்நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லார், உனக்கு முன்பாக தடையோ சூழ்நிலையோ போராட்டம் இருந்தாலும் நான் முன்னால் போவேன், நீ என்ன மாத்திரம் பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன சொல்லாரு? இந்த மாதத்தில் உனக்கு முன்பாக நான் போகுவேன். நீ பார்க்க வேண்டியது எவ்வளவு சூழ்நிலை எழும்பினாலும், எவ்வளவு போராட்டம் எழும்பினாலும், எவ்வளவு வியாகுலம் எழும்பினாலும் நீ அதை குறித்து கலக்க தேவையில்ல, நீ பயப்படாது. ராமின்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னோடு கூட யார் இருக்கிறாரு? அல்லேலூயா. உன்னோடு கூட யார் இருக்கிறாரு? கர்த்தர் இருக்கிறார். மோசே ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, எடுத்து வாசிங்க 34வது சங்கீதம் 33வது யாத்ராகம் 33வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். அப்பொழுது அவன், யாரு? மோசே சொல்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போவாதிரும். வராமின்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போவாதீங்கப்பா. என்ன சொல்றாருன்னா, ஆக மொத்தம் நீங்க போனா நான் வருவேன். வராமின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது எப்படின்னு ஆச்சுன்னா, இப்போ நான் ஆண்டவர் வராரோ இல்லையோ நம்ம போயிடுறோம். அல்லேலூயா. ஆண்டவர் போறாரோ இல்லையோ நம்ம போயிடுறோம். ஆண்டவர் சித்தமாக இருக்கா இல்லையா, ஆண்டவருக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, ஆண்டவர் இதில் பிரியமாக இருக்கிறாரா இல்லையா, அதெல்லாம் தெரியாது, நம்ம போகணும். ராமின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டோடைய சமூகம் எப்போ பின்னால் போங்கன்னா, நீ ஜோமனா தான் உனக்கு முன்னால் போகும். அல்லேலூயா. நீ வேலைக்கு போகும்போது ஜோம் பண்ணிட்டு போனா அவருடைய சமூகம் உனக்கு முன்னால் போகும். அல்லேலூயா. நீ ஒரு காரியத்தை செய்யும் போது ஜபத்தோடு கூட துவங்கினா அந்த காரியத்தில் தேவ சமூகம் இருக்கும். சமூகம் என்பது பிரசன்னம். அல்லேலூயா. ஏன் எல்லா காரியத்திலும் நம்ம ஜெபம் பண்ணி தொடங்குறோம்? ஒரு கூட்டத்தை ஜெபம் பண்ணி தொடங்குறோம், ஒரு விவாகத்தை ஜெபம் பண்ணி தொடங்குறோம், ஒரு பிறந்த நாளை ஜெபம் பண்ணி தொடங்குறோம், ஒரு பிள்ளை பிறந்தவொடனே அந்த பிள்ளைக்கு முதல்ல என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுறோம். ஒரு உணவு நம்ம மத்தியில் வச்சாங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்றோம். ஏன் எல்லாத்துக்கும் ப்ரேயர்? ஏன் ஜெபம்? ஏன்னா இந்த ஜெபத்தில் அவருடைய பிரச்சனை இருக்குது, அவருடைய சமூகம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி மோசே சொல்கிறாரு, மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஏன் சொல்கிறான்னா, ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கிறாங்க? வணங்கா கழுத்துள்ள ஜனம். கழுத்து வணங்கவே வணங்காது. சிலதுங்க எவ்வளவு பிரசங்க கேட்டாலும் இருதயத்தில் ஒரு என்ன செய்யுதில்ல, மாறுதல் வருதில்லை. ஜெபத்தை குறித்து பேசு, வேத வாசிப்பை குறித்து பேசு, மன்னிப்பை குறித்து பேசு, கசப்பை குறித்து பேசு, எதன்னா பேசு. இல்லையிலோ நான் கேட்டுட்டு என்ன செய்வேன்? போயிடுவேங்கண்டி. ஆனால் என் கழுத்து என்ன செய்யாது? இல்லையிலோ என்ன செய்யாது?
வணங்காது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் மோசேவை பார்த்து சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அவர் போனாதான் உனக்கு வழிகள் திறக்கப்படும். அவர் போனாதான் உனக்காக திறந்த வாசலை வைப்பார். அவர் போனாதான் தடைகள் நீங்கும். ராமின் சொல்லுங்களேன். அவர் போனாதான் கோணலானது செவையாய் மாறும். நான் சொல்லுகிறேன், அவர் போவாத நீ போனா ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். எந்த காரியத்திலும் நீங்கள் நினைக்கிறேன், என் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை முன்னால் வச்சுட்டு ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு சாப்பாடாக இருந்தாலும் சரி, எங்கே போகிறதாலும் சரி, நான் சொல்லுகிறேன், ஜெபம் பண்ணிட்டு துவங்க. அல்லேலூயா. காலையில் விழிக்கும்பொழுது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் விழிக்கிறதுக்கு காரணம் அவர் தான். ராமின் சொல்லுங்களேன். அவள் வசனம் சொல்லுகிற தெளிவாக சொல்லுங்க, நீ நிற்பதும் நிர்மூலமாகாத இருப்பதும் கர்த்தருடைய கிருபைதான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லார், இந்த மாதம் உன்னை பார்த்து சொல்லார், மகளே நான் போனாதான் கோணலுது செவையாகும். அல்லேலூயா. நான் போனாதான் தடைகள் நீங்கும். நான் உன் கூட இருந்தாதான் நீ பயப்படாமல் இருப்ப, கலங்காமல் இருப்ப. ஆண்டவர் சொல்லார், நான் அவர் கூட இருந்தார்னா உன்னை விட்டு விலகவே மாட்டார். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ மோசே சொல்றாரு, அப்பொழுது அவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை என்ன செய்யுங்க, இவ்விடத்தை விட்டு நம்ம இப்படி ஜெபம் பண்ணோம், நீங்க விரும்புகிற இடத்துல என்ன நடத்துங்கப்பா. அல்லேலூயா. நீங்க நடத்துகிற ஆண்டவர் தெளிவா சொல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நான் உனக்கு போதிக்கிறேன்னு சொல்றார். இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனுடைய போதனையில் ஓடுறான், பிசாசுடைய ஆலோசனையை கேட்டு ஓடுறான், பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து ஓடுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லார், இந்த மாதத்தில் அவர் போனாதான் நீ போகணும். சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ சொல்லணும், ஆண்டவரே வசனம் சொல்லு, பரலோகத்தில் யார் போவானா அவருடைய சித்தத்தை செய்யணும் தான் போவான். அல்லேலூயா. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உங்கள் நாமத்தில் பேயை ஓட்டின நோயை தீர்த்தேன் இதெல்லாம் சொல்ல. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை அறியேன், என் சித்தத்தை செஞ்சியா? உன்னை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்பாரு? அல்லேலூயா. நான் காட்டுற வழியில் நடந்தியா? நான் போ சொன்ன இடத்துக்கு போனியா? அல்லேலூயா. நான் நடத்துகிற விதத்தில் நீ நடந்தியா? அல்லேலூயா. நான் உனக்காக வைத்திருந்த பாதையில் நீ ஓடுனியான்னு ஆண்டவர் கேட்பார். ராமின் சொல்லுங்களேன். நிறைய நேரத்தில் நம்ம வசனம் சொல்லும், உன் சுய புத்தியின் மேலே நீ என்ன செய்யாத, சாயாத. உன் சுய புத்தி சொல்லும், தூங்க சொல்லும். உன் சுய புத்தி உன்னை சோர்வடைய செய்யும். உன் சுய புத்தி உன்னை ஜெபிக்க விடாது. உன் சுய புத்தி உனக்குள்ள கசப்பையும் மாமிசத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ அதை மேலே என்ன செய்யாத, சாயாத. உன் முழு நம்பிக்கையோடு கர்த்தர் மேலே நம்பிக்கை. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், விசுவாசமாக சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசி? நீ சொல்லணும், மோசே ஜெபம் பண்ணது போல், ஆண்டவரே நீங்கள் போகாத இடத்துல என்னை கொண்டு போகாதீங்கப்பா, அது எவ்வளவு கோடி லாபமாக இருந்தாலும் எனக்கு வேணாம். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அவன் சொல்கிறான், நீங்கள் உங்கள் பிரசன்னம் போகாத இடத்துல நான் போகக்கூடாது, உங்கள் சமூகம் போகாத இடத்துல நான் போகக்கூடாது. எனக்கு கிறிஸ்தவங்க அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், இப்போது விசேஷமாக இந்த லென்த் டேன்னு ஒன்று இருக்குது. அல்லேலூயா. சிலுவையில் இயேசு அறிஞ்சிட்டாங்களாம், அதனால் 40 நாள் என்னவா இருக்கணுமா, துக்கமாகவே இருக்கணுமா. இந்த நாளில் கல்யாணம் பண்ணக்கூடாதா, இந்த நாளில் நல்லது செய்யக்கூடாதா, இந்த நாளில் காவி ட்ரெஸ் தான் போட்டு, அல்லேலூயா, சாம்பல் புதன் வந்தோன்னு எல்லாம் சாம்பலை தூக்கி நெத்தியில் வச்சுன்னு சொல்லுங்க. இதில் கர்த்தர் இருக்கிறாரா? நல்லா கவனிங்க. அவர் மரித்ததுனால பூமியில் ஒரு பெரிய மாறுதல், அவருடைய மரணம் நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இந்த 40 நாள் சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, கறி சாப்பிட மாட்டாங்க. கவுச்சி மாத்திரம் என்ன செய்யாது, ஏன்னா கவுச்சியில் ஆண்டவர் இல்லை. கறி சாப்பிட்டா அவங்க கூட யார் வரமாட்டாரு. சொல்லுகிறேன், கறியிலையும் இதுலேயும் இல்லை. உபவாசம் என்பது நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு பேசினா உபவாசம் இரு. இதுக்காக என்ன செய்யாத, இது பாரம்பரியம், இது பிரமாணத்துக்கு உடன்படாதது. அல்லேலூயா. இந்த காரியத்துக்காக நம்ம என்ன செய்ய தேவையில்லை. இல்லாத ஒன்று பைபிளில் இல்லை, இல்லாத ஒன்றை இன்னைக்கு கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் மோசே ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்கள் போகாத இடத்துல என்ன அனுப்பாதீங்கப்பா. அப்படி அவர் இல்லாத இடத்துல போனேன்னா பிரச்சனை, போராட்டம், வியாகுலம் எல்லாமே வரும். ராமின் சொல்லுங்களேன். தாவீது சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீ நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. மரணமாக இருந்தாலும் இருளாக இருந்தாலும் அவர் இருந்தார்னா அது வெளிச்சமாக மாறிடும். அல்லேலூயா.
அது எவ்வளவு ஆசீர்வாதமா, எவ்வளவு இன்றைக்கு செல்வம் நிறைந்த, எவ்வளவு இன்றைக்கு சந்தோஷத்தை கொடுக்குற இடமா இருந்தாலும் அவர் இல்லைன்னா அது வேஸ்ட்டு. அல்லேலூயா. அவர் சமூகம் இல்லைன்னா வேஸ்ட்டு. ராமீன் சொல்லுங்களேன். அவருடைய பிரச்சனை இல்லைன்னா வேஸ்ட்டு, ஒன்றுமே இல்லை. அதான் மோசே சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் போனீங்கன்னா நான் என்ன செய்கிறேன்? போகிறேன், என்னை கொண்டு போவாதீங்கப்பா. நான் சொல்லுகிறேன், இந்த கால வேளையில் நீங்கள் காலையில் எழுந்த உடனே சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் போகிற இடத்துல என்னை கரம் பிடிச்சு நடத்துங்கப்பா. ராமீன் சொல்லுங்களேன். நம்ம ஏக்கம் அப்படி மாறணும். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிலாம் ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே நீங்கள் தாங்கப்பா, என் மடி நிறைய தாங்கப்பா, எவ்வளோ வேணா கொடுங்கப்பா. அல்லேலூயா. அப்படி இல்லை, நீங்கள் சொல்லுங்கப்பா நான் செய்கிறேன். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் தாங்க 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 தாங்கன்னு சொல்லி ஆண்டவரை தருகிறவராகவே நினச்சிட்டு இருக்கோம். அவருக்கு நம்ம செய்கிற சில காரியம் இருக்குது. நம்ம சொல்ல, ஆண்டவரை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் போகிற இடத்துல நான் நடத்துங்கப்பா, நீங்கள் போதிங்க. ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய. ஒவ்வொரு முறையும் இந்த யோசுவா ஒரு யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்பானா, ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு நான் போகலாமா? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இதுக்கப்புறம் யோசுவாவுடைய வாழ்க்கையை பாருங்கள். இதுக்கப்புறம் ஆண்டவர் மறுபடியும் இந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். இதில் யோசுவா 1:5 சொல்கிறார். வாசிங்க யோசுவா 1:5. யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். கவனிங்க எல்லாரும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மறுபடியும் சொல்லார். இப்போ யார்? மோசே கிடையாது. இப்போ யார் இல்லை? யார் இல்லை? இந்த இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது யார் இல்லை? சத்தமாக சொல்லுங்களேன். நிறைய பேர் இங்கே இல்லை பழகுது. இருக்கீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. இப்போ இங்கே யார் இல்லை? மோசே இல்லை. இந்த முன்னால் மோசேக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? மோசே மூலமாக ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? நான் உனக்கு முன்பாக போய் உன்னோடு கூட இருந்து, அல்லேலூயா, நான் என்ன செய்றேன்? உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டான்னு மோசே மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். இப்போ யோசுவாவுக்கு மறுபடியும் இதை உறுதிப்படுத்துறாரு. எப்படி உறுதிப்படுத்துறாரு சொல்றாருன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக. ஏன் முன்னால் நிற்க முடியாதுன்னா, உனக்கு முன்னால் நான் இருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னை தாண்டி தான் என்னை தொட முடியும். அல்லேலூயா. நான் உனக்கு முன்பாக கர்த்தர் இருந்தார்னா பிசாசு உன்னை தொடவே முடியாது, உலகம் உன்னை தொடவே முடியாது, போராட்டம் உன்னை தொடவே முடியாது, பிரச்சனை உன்னை தொடவே முடியாது, தற்கொலை உன்னை தொடவே முடியாது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். வியாகுலம் உன்னை தொடவே முடியாது, வியாதி உன்னை தொடவே முடியாது, மரணம் உன்னை தொடவே முடியாது. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொல்லாங்கான பாவமோ உன்னை தொட முடியாது. ஏன்னா உனக்கு முன்பாக யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, உன்னை தொடறவன் என் கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த ஐபால், அந்த கருப்பாக இருக்க தெரியுமா, அதை தொடர்தான். கண்ணு தான் உலகத்தில் நம்ம மனுஷனுடைய உடலிலே ரொம்ப சென்சிட்டிவானது. எது? ஒரு சின்ன தூசியை கூட கண்ணு என்ன செய்யாது. நம்ம தலையில் எவ்வளோ தூசி இருந்தாலும் தெரியாது, நம்ம உடம்புல எவ்வளோ தூசி இருந்தாலும் தெரியாது. ஒரு கண்ணில் ஒரு சின்ன தூசி இருந்தாலும் ஆண்டவர் சொல்லார், இந்த கண்ணுக்குள்ளே ஒரு ஐபால் இருக்குது, உன்னை தொடறவன் என்ன தொடறது போல என் கண்மணியை தொடறவன் பார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் அவருடைய கரத்தில் இருக்கிறீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாக சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லார், உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உனக்கு முன்னால் அவர் இருந்தார்னா உன்னை ஒருத்தனும் தொட முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனையோ பேர் பாருங்கள், எத்தனையோ பேர் சண்டையில் அடி வாங்குறாங்க. சும்மா போகிறவங்களாம் நின்று அடிச்சுட்டு போகிற கூட்டத்தை நான் பார்த்துருக்கேன். அதே ரோட்டில் நம்ம போகிறோம், நம்மளை ஒருத்தனும் தொடுறது கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் விடுறதே கிடையாது. விடுறாரா? எத்தனை வண்டி ஆக்சிடெண்ட்டில் எத்தனை பேர் கும்பிட்டு போகிறத பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? எவ்வளோ சண்டையில் சும்மா இருக்கிறவங்களாம் போலீஸ்காரன் பிடிச்சின்னு போய் என்ன செய்கிறான்? அதே ஊரில் தான் நீயும் இருக்கிற, நானும் இருக்கிறேன். நம்மளை யாருன்னா ஒருத்தன் தொடுறானா? ஏன் தொடுறதில்ல? உனக்கு முன்பாக கர்த்தர், அவரை தாண்டி தான் உன்னை தொடணும். அல்லேலூயா. அவர் இருந்தானா உன்னை ஒருத்தனும் தொட முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மோசேக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை, மோசே மூலமாய் சொன்ன அதே வாக்குத்தத்தை இப்போ கர்த்தர் முகமுகமாய் யாரோடு பேசுகிறார்? யோசுவாவோடு பேசுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன செய்யப்படுறதில்லை, நிற்பதில்லை. நான் உனக்கு முன்னால் என்னன்னா யார் நிற்பா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு உனக்கு முன்பாக இருப்பாரானால், பரிசுத்தர் உனக்கு முன்பாக இருப்பாரானால், இன்றைக்கு சர்வ வல்லவர் உனக்கு முன்பாக இருப்பாரானால், உனக்கு முன்பாக ஒருவனை எதிர்க்க முடியாது. அல்லேலூயா.
அப்படி எதிர்த்து வந்தால் அவன் தான் அழிஞ்சு போவானங்கண்டி, உனக்கு ஒன்றும் ஆகாது. ராமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரருக்கு விரோதமாக ஒரு மந்திரவாதி ஒவ்வொரு முறையும் பயங்கர மந்திரம். அவர் போகும்போது எலுமிச்சத்தை உருட்டி விடுறது, அல்லேலூயா. அவர் போகும்போது குங்கத்தை தெளிக்கிறது, அதை தெளிக்கிறது, இதை பண்ணுறது, அதை பண்ணுறது, அல்லேலூயா. அவர் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லையா? ராமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் மந்திரமோ தந்திரமோ, ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமோ யாக்கோபுக்கு விரோதமான குறியும் நீ எவ்வளவு மந்திரம் பண்ணாலும், எவ்வளோ சில பேர் சொல்ல உனக்கு சூனியம் வச்சிட்டாங்களா, வெய்யி, அல்லேலூயா, எவ்வளோ வேணா வெய்யி, அது ஒன்றும் என்ன பண்ணாது. அல்லேலூயா. அவனை சேதப்படுத்து, சாவுக்கு ஏதுவான யாதொன்றும் உன்னை என்ன செய்யாது. ஏன் சேதப்படுத்தினா, உனக்குள்ள இருக்கிறவர் ஜீவன் உள்ளவர், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு விரோதமா இது செய்யறாங்க, அதை பேசுறாங்க, பேசு. என் நாமத்தினால உனக்கு விரோதமா பேசுவாங்க, அது வார்த்தை. பொய்யான குற்றத்தை உன் மேல சுமத்துவாங்க, சுமத்து. இது நிமித்த பரலோகம் மகிமைப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோசேப்பு செய்யாத குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டார். இயேசுநாதர் செய்யாத குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டார், உயர்த்தப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ல, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக என்ன செய்ய போறதில்ல, எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு, மறுபடியும் சொல்ல, நான் மோசையோடு மாத்திரம் இல்லப்பா, உன் கூடவும் இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் சொல்லாரு, மோசையோடு யோசுவாவோடு இருந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். எனக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், மோசையோடு யோசுவாடு இருந்த தேவன், அதே சர்வ வல்லவர், அதே சர்வ வியாபி, அதே சர்வ ஞானி உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? இந்த மாதத்தில் நீ எதை குறித்து பயப்படாத. செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார், கட்ட வேண்டியதை கர்த்தர் கட்டுவார், முடிக்க வேண்டியதை கர்த்தர் முடிப்பார், இன்றைக்கு வாய்க்க பண்ண வேண்டியதை கர்த்தர் செய்வார். அவர் உனக்கு முன்னால் போனார்னா எதெல்லாம் கோணல் மாணலாக இருக்குது எல்லாத்தையும் உடைச்சி தரமட்டமாகி உன்னை நல்லா நடக்க வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் எப்பவுமே என் பொண்ணை தூக்கிடுவேன், கல்லு கல்லு இருந்துச்சுன்னா என் பொண்ணை தூக்கிடுவேன். அல்லேலூயா. என்ன செய்வோம், நடக்க விட மாட்டோம். ஏன்னா பிள்ளையோட காலில் என்ன செஞ்சிடும். நான் சொல்லுகிறேன், மாம்சத்துக்குரிய தகப்பனுடைய இருதயமே எப்படி இருக்குன்னா, பரம தகப்பன் உன்னை கல்லான மேட்டான முள்ளான பாதையில் நீ நடக்கல, உன்னை தோளில் வச்சு சுமந்து உன்னை கொண்டு போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மறுபடியும் ஊர்ஜனப்படுத்த, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூடவே இருக்கிறேன்ப்பா. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறேன், உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், என்னை விட்டுட்டார் ஆண்டவர். நிறைய பேருக்குள்ள ஒரு எண்ணம், என்னை கைவிட்டாரோ, ஏன் எனக்கு இவ்வளோ உபத்திரம். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா, என்னை விட்டு விலகிட்டாரா? ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதம் நான் உன்னை கைவிடவே இல்லை. ஒரு வசனம் இருக்குது, நீ என்னால் என்ன செய்ய போகிறது இல்லையா, உன்னை ஆண்டவர் மறக்கவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நீ என்னால் என்ன செய்ய போகிறதில்ல, அல்லேலூயா, நீ என்ன செய்ய போகிறதில்ல, மறக்க படுவதே இல்லை. உன்னை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உன்னை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஆண்டவர் இந்த மாதத்தில் சொன்ன, நான் உன்னை விட்டு விலகிறதே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு முன்பாக போவாரானால் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்காக சர்வ வல்ல சகல காரியத்தையும் செய்கிறவன் உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கால வேளையில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிற மகளே, நான் உனக்கு முன்பாக போகிறேன், நான் உனக்கு முன்பாக போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் முன்னால் போயிட்டார்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நம்ம நோக்கி வந்துடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் போகிறத பார்க்குறீங்க. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் வேலை கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணு. விடுப்பான ஒரு வேலையை ஆண்டவர் கொடுக்கணும். நாங்கள் ஜெபம் பண்ணுற கர்த்தர் செய்வார் என்று சொல்லுகிறார். மோசையோடு நான் இருக்கிறது போல் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்ல. என்ன சொல்கிறாரு? ஒன்றே ஒன்று தான், நீ பயப்படாத. அண்ணன் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? நீ பயப்படவும் கலங்கவும் வேணாம். ஏன் கலக்கவும் பயமும் வேணாம்னா, என் கூட யார் இருக்கிறது? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல, நீ பிசாசுக்கு பயப்படாத, போராட்டத்துக்கு பயப்படாத, கடனுக்கு பயப்படாத, உபத்திரவத்துக்கு பயப்படாத, பிரச்சனைக்கு மனுஷனுக்கு எதுக்குமே பயப்படாது. தாவீது சொல்றார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவனால் என்ன செய்ய முடியும்?
ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. என்ன செய்ய முடியும்? உனக்கு விரோதமாக ஒன்று செஞ்சாலும், அது சொல்லுகிற ஒரு சாட்சி சொல்லியிருந்தேன் பாருங்க, அந்த ஊழியக்காருக்கு விரோதமாக என்ன செய்வானா, அந்த மந்திரவாதி பல போராட்டங்களை செஞ்சிருந்தான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அவர் ஒன்றுமே செய்யலையா, ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். அவன் பக்கத்தில் 2 வீட்டு தள்ளி திடீர்னு ஒரு நாள் அவர் கீழே இறங்கி போகும்போது அவங்க வீட்டில் பந்தல் போட்டு இருந்துச்சான். என்ன போட்டு இருந்துச்சான்? யார் விரோதமாக செஞ்சிருந்தானோ அவனை பணமாக கலத்தி வச்சுருந்தான். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாக எழும்புகிறவரை கர்த்தர் ஒரு நாளும் அல்லேலூயா அவர் விடுகிறது கிடையாது. அவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது போல் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியே தொடுகிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்குடைய நமக்குள்ளே இருக்க வேண்டியது ஒன்று, விசுவாசம், நம்பிக்கை, ஜெபம். நான் சொல்லுகிறேன், ஜெபிக்கிறவருக்கு முன்பாக தான் கர்த்தர் போவார். அல்லேலூயா. ஜெபம் இல்லைன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? போக மாட்டார். நீ ஜெபம் பண்ணிட்டு போகணும், நீ ஜெபம் பண்ணிட்டு செய்யணும். நீ ஜெபம் பண்ணி எல்லா காரியத்தையும் வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடு, கவலை இல்லாத விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் அவரை முன் வச்சு அவர் முன்னால் போனோன்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், சில நேரம் நம்ம மனுஷனை முன்னால் வச்சிடறோம், சூழ்நிலையை முன்னால் வச்சிடறோம், போராட்டத்தை முன்னால் வச்சிடறோம். அவரை நான் தூக்கி பின்னால் வைக்கிறதுனால நமக்கு மனுஷனும் போராட்டமும் சூழ்நிலையும் பெருசாக தெரியுது. நான் சொல்லுகிறேன், நீ கர்த்தரை முன்னால் வச்சுட்டேன்னா இவர்கள்லாம் உனக்கு ஏமாத்துறோம். அல்லேலூயா. விசுவாசமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்பிக்கையோடு சொல்லுங்களேன். ஒரு 10 குருடன், நல்லா கவனிங்க, ஒரு குருடன் வழி அருகே உட்காந்து பிச்சை எடுக்கிறான். தன் தாயின் வயிற்றிலிருந்து அவன் குருடனாக இருக்கிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவ்வழியாய் எரிகோவின் வாசல் வழியாய் கடந்து போகிறான் என்று அவன் கேள்விப்படுறான். அல்லேலூயா. இயேசு அப்படி போறார்பா. உடனே அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே, நான் சொல்லுகிறேன், இயேசு போனாலே அற்புதம் தாங்க. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இயேசு போனாலே அவர் அப்படி போறார், கேள்விப்படுறான். உடனே சொல்றான், இந்த இயேசு என் கண்களை திறப்பாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவனை நிறைய பேர் என்ன செய்யறாங்க? பேசாத இருக்கும்படி அதட்டுறாங்க. அல்லேலூயா. ஆனா அவர் முன்னால போயிட்டார்ல, உன் சத்தத்தை கேட்காத விட்டுருவாரா? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். கேட்காத விட்டுருவாரா? கேட்டார். அவனை பேசாதபடி அநேகர் அதட்டினார்களாம். ஆனாலும் கர்த்தர் அவனை அழைத்தார். ராமின் சொல்லுங்களேன். அவன் கண்ணை தொட்டு ஆண்டவர் சுகப்படுத்தினார். அவன் பார்வை அடைந்து அவருக்கு பின்னாக போகிறான். ராமின் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், இயேசு போனார்னா எப்பேற்பட்ட வியாதியும் மாறிடும். ராமின் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், உன் கூட இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, என் கூட யார் இருக்கிறாரு? ஏசப்பா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்பாக போய் தடையானவைகளை தடைகளெல்லாம் உடைப்பேன். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல, நான் உனக்கு முன்பாக போய் உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆயுதங்களும் நான் முறித்து உன்னோடு கூட நான் இருப்பேன். நீ எந்த காரியத்தை நான் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல, நான் உன்னை விட்டு என்ன செய்ய போகிறதில்ல, விலகிறதே கிடையாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் மோசே எங்கே போனாலும் வசனம் சொல்லு, பகலிலே ஆண்டவர் எப்படி போகிறாரு? எப்படி போகிறாரு? சொல்லுங்களேன். எப்படி போகிறாரு? மேக ஸ்தம்பமாகவே கூட போ, இரவில் அக்கினி ஸ்தம்பமா. அல்லேலூயா. உன் கூட வந்தார்னா உனக்கு நிழலாய் கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. அவருடைய நிழலில் தங்குற அந்த அனுபவம், அந்த கிருபை அநேகருக்கு கிடைக்கிறதில்ல. அல்லேலூயா. சத்தமாக சொல்லலாம். அவர் முன்னால் போயிட்டார்னா அவன் வாழ்க்கை நிழலாக மாறிடும். அல்லேலூயா. உனக்கு ஒரு ஆண்டவர் அதனால் சொல்ல, நீ தண்ணீரை கடக்கும்போது ஐயோ கடந்து போகிறேன்ப்பா, என்னை கைவிட்டீங்களா? இல்லை, ஆண்டவர் சொல்ல, உன் கூட தான் இருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கூட தான். நீ அக்கினியை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுதுவல, உன் கூட தான் இருந்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத் நோக்கு அக்கினியில் தூக்கி போட்டார். ஆண்டவர் விட்டாரா? சொல்லுங்களேன், விட்டுட்டாரா? நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவரே என்னை ஏன் விட்டுட்டீங்கப்பா? இல்லை, உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னா, விடல மகளை, உன்னை கைப்பிடிச்சு தான் வச்சிருக்கேன். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நோக்கோடு கர்த்தர் வசனம் சொல்லுது. எட்டி பார்த்தா 3ஆவது ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. 4ஆவதா போட்டது 3 பேர். ஆனால் உள்ள யார் உணர்த்துரு? நான் சொல்லுகிறேன், நீ எங்கே இருக்கிறீ அங்கே கர்த்தர் இருப்பா. ராமின் சொல்லுங்களேன். உன்னை விடவே மாட்டார். உன்னை அக்கினியில் போட்டாலும் விட மாட்டார். உன்னை இன்றைக்கு பாருங்க, தண்ணீரில் நீ முழுகிற நிலப்பாடு வந்தாலும் உன்னை விட மாட்டார். உபத்திரவத்தில் இனி உன் வாழ்க்கை வியாகுலப்படுகிற நேரமாக இருந்தாலும் உன்னை விட மாட்டார். உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். விசுவாசித்த ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ல, கைவிடுறது மாத்திரம் உன்னை விட்டு விலகவே மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறா, உன் கூட தான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒன்று தான் இந்த மாதம் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ல, நீ பயப்படாத, கலங்காத.
ஆண்டவர் என்ன சொல்ல, நீ பயப்படாத, உனக்கு விரோதமாய் வருகிற எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாத, தேவைகளை குறித்து பயப்படாத, போராட்டத்தை குறித்து பயப்படாத, மனிதர்களை குறித்து பயப்படாத. உனக்கு முன்பாக நிற்கிற செங்கடல், யோர்தான், எரிகோ, கோலியாத், எவ்வளோ பெரிய காரியம் இருந்தாலும் நீ பயப்படாத, உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு முன்பாக போகிறேன். சத்தமாக சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு முன்பாக போகிறேன், நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன், உன்னை சுகமாக்குவேன். நிறைய நேரத்தில் என்னை விட்டுட்டீங்களப்பா, ஆண்டவர் சொல்ல, நான் விடுறதில்லை. நீ போயிட்டு அவர்கிட்ட வந்தாலும் உன்னை புட்டிப்பார். இளையகுமாரன் அவர் விட்டு போயிட்டான், ஆண்டவர் விட்டாரா? அவன் வரையிலும் வாசலில் உக்காஞ்சி அந்த தகப்பனை இருதயம் பார்க்குது. அல்லேலூயா. நீ திரும்ப வந்தா உன்னை கர்த்தர் கட்டி அணைக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசி? ஏன்னா அவர் கைவிட ஒரு நாளும், இன்றைக்கு பாருங்க, பாவம் இருக்கிற இடத்துல தான் அவருடைய கை விலகிடும். ஆனால் அவருடைய தயவை நோக்கி வருகிற ஒருவரையும் அவர் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. பிதாவே, இயேசு மேலே நிறைய பாவம் போயிடுச்சு. உலகத்தின் சர்வ பாவம் அவர் மேலே வந்த போது ஆண்டவர் வசனம், அதனால தான் ஆண்டவர், தேவனே தேவனே ஏன் என்னை ஏன் கைவிட்டீங்கன்னா, பாவம் நிறைய இருக்கிற இடத்துல அவருடைய கரை என்ன செய்யதில்லை. ஏன்னா அவருடைய கரம் பரிசுத்தமானது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட பாவம் இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? சில நேரம் போராட்டத்துக்கு, உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற சூழ்நிலை நம்மளே அவரை விட்டு விலகி ஓடிடும். நீ உண்மையாக இருந்தனா உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நீ ஜெபமானா உன்னை கைவிட மாட்டார். நீ இந்த வேதத்தை பற்றி வாழ்ந்தனா உன்னை கைவிட மாட்டார். வாக்கு தத்தத்தின் மேல் நின்னா உன்னை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். பாவத்தை வெறுத்து, உலகத்தை வெறுத்து, அவர் எனக்கு முன்னால் போனோம், அவருன்னு எல்லாத்துக்கும் இயேசு 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 உன் வாய் நிறைய அவருடைய நாமத்தை சொல்லிட்டே இருந்தனா உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். அல்லேலூயா. உலகத்தின் காரியத்தை பிடிச்சி ஓடுறவங்களா ஆண்டவர் சில நேரம் விட்டுறாரு. ஆண்டவர் தெளிவா சார், நான் உங்களோடு கூட இருந்தா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா? நீங்கள் கர்த்தரோடு இருந்தீங்கன்னா அவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் என்ன சொல்ல, நீங்கள் அவரோடு கூட இருந்தா அவர் உங்களுக்கு முன்பாக போவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக காரியங்களை மாறுதலாக முடிய செய்வார். வரமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் எனக்கு முன்னால் கர்த்தர் இருக்கிறார். எனக்கு முன்னால் ஆண்டவர் போகிறாரு. நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் என் கர்த்தர் செய்வார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக எல்லாவற்றையும் எனக்காக யுத்தம் பண்ணுவார். எனக்கு முன்பாக கர்த்தர் போவார். நிறைய நேரத்தில் பயம், என்ன நடக்குமோ? நான் சொல்லுகிறேன், உனக்கு முன்பாக கர்த்தர் போகிறார். நீ பயப்படாத, நீ கலங்காத. நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். உனக்காக அவர் இருக்கிறார். சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் சொல்லுங்கள், உனக்காக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். உனக்காக என் ஆண்டவர் யுத்தம் பண்ண